ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டை வந்து லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அந்த வெப்சைட்டில் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு வெப்சைட் கம்பெனி இல்லை மொபைல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் செய்யணும், அந்த வெப்சைட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஃபுல்லாக தெளிவாக போட்டிருந்தேன். ஸோ இன்னும் நீங்கள் இந்த வீடியோ போய் பார்க்கல அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக போய் நீங்கள் வந்து பாருங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சரி நீங்கள் போய் டெவலப்பர் போய் கண்டுபிடிச்சிட்டீங்க. வெப்சைட்லாம் நீங்கள் பக்காவாக ரெடி பண்ணிட்டீங்க. நீங்கள் சூப்பரான பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டீங்க. ஃபைன், கிரேட். இப்போது அதை வந்து கொண்டு போய் லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது சப்போஸ் வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டுக்காக நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி நீங்கள் பிளானில் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க, இப்போது கோடரியில் போய் வாங்குவீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் போய் ஹோஸ்டிங் ஆர் டொமைன் ஏதாச்சும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, வெப் எக்ஸ்பிரஸ் மலேசியான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் பேசி நான் கொஞ்சம் லிங்க் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போய் வந்து வெப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டு ஹோஸ்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய பிளான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆரில் தான் உங்களுக்கு இதில் வந்து ஆர்எம் இருக்கும், யூஎஸ்டி ஐஎன்ஆர் இருக்கும். ஸோ நீங்கள் ஐஎன்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் கொடுக்குறாங்க. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கோட் வந்து நான் நிறைய உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ கோட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். நம்மளுடைய வியூவர்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ரோமோ கோட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கிடைக்கிற ஒரு மந்த் கிடைக்கக்கூடிய ப்ரோமோ கோட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்விட்டரில் வந்து நான் போஸ்ட் பண்ணதா இருக்கேன். நானும் கூட அப்படிங்கிற இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வந்து இன்னும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி மந்த் வந்து இந்த ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ப்ரோமோ கோடு டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. சரி, இப்போ நான் வீடியோக்குள்ளே போயிடுவோம். திங்ஸ் டு நோ பிஃபோர் லைவ் ஒரு வெப்சைட். சரிங்களா? ஒரு வெப்சைட்டை நீங்கள் கொண்டு போய் சர்வரில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறத விட பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வெப்சைட்டில் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். கூகுள் அனலிட்டிக்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ்னு சொல்லி நான் ஜஸ்ட் கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜஸ் மட்டும் காமிக்கிறேன். இது என்ன செய்யும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோட டிராஃபிக்கோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? உங்கள் வெப்சைட்டில் இப்போ கரண்ட்டாக எத்தனை பேர் லாகின் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டிவைஸ் லாகின் பண்ணியிருக்காங்க, மொபைல்லேருந்து எவ்வளோ பேர் லாகின் பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக லேப்டாப் மூலிமா எவ்வளோ பேர் லாகின் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஃபுல் அனலிட்டிக்ஸை காமிக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டை வந்து இனிமேல் நம்ம அப்கிரேட் பண்ணலாமா, இல்லை கரண்ட் பிளான்லேயே கொஞ்ச நாள் வந்து இது ஓடட்டுமா, இல்லை இப்போது எவ்வளோ யூசர்ஸ் வந்திருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண அந்த ஆடியன்ஸை வந்து கெயின் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கூகுள் அனலிட்டிக்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் கூகுள் அனலிட்டிக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டிருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது, கண்டிப்பாக எஸ்எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோஸ்டிங் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். சரிங்களா? எஸ்எஸ்எல் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா சைட்டு ஃபுல்லாக வந்து ஹேக் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எஸ்எல் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. இந்த ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு போட்டிருக்கு இல்லையா, கனெக்ஷன் இஸ் செக்யூர்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இது எஸ்எஸ்எல் கனெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகும். சரிங்களா? அப்படின்னா வந்து இது வந்து என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். விச் மீன்ஸ் என்னன்னா ரொம்ப செக்யூராக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த வெப் எக்ஸ்பிரஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்களே வந்து பேசிக்காக எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ எஸ்எஸ்எல் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தனியாக வந்து போய் வாங்கின அவசியம் கிடையாது. பட் கோடடி அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஹோஸ்டிங் எல்லாம் போனோம் அப்படின்னா எஸ்எஸ்எல் மட்டும் நம்ம தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். பட் இதில் பாருங்கள், எல்லா பேக்கேஜருக்கும் ஃப்ரீ எஸ்எஸ்எல் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு, பெனட்ரேஷன் டெஸ்டிங். இன்கேஸ் உங்களுடைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஏதாச்சும் பை பண்ணுற மாதிரி ஆட் டு கார்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு பெனட்ரேஷன் டெஸ்ட் வந்து பண்ணிடுங்க. அதாவது இந்த வெப்சைட்டை வந்து ஹேக் பண்ண முடியுமா, இந்த வெப்சைட் ஏதாச்சும் வளரபிலிட்டி இருக்கா, இந்த வெப்சைட்டில் ஏதாவது பக் இருக்கா அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லைவ் பண்ணோன்னே உங்களுடைய சைட்டை வந்து ஒரே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சு டவுன் பண்ண பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் காஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி கம்மியான ப்ரைஸில் வாங்க முடியுமா சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சான்சஸ்லாம் நடக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பெனட்ரேஷன் டெஸ்டிங் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் டெஸ்டிங்.
ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம சேனல்லேயே வந்து லைவாக வந்து ஒரு வெப்சைட்டை வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மூலியமாக நான் ஹேக் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து டேக் டவுன் கொடுத்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்க ரிப்போர்ட் பண்ணி நம்ம சேனல்லேருந்து அந்த வீடியோ வந்து தூக்கிட்டாங்க. பட் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாமளே பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் லைவ்ல நிறைய வெப்சைட்லாம் இருந்திருக்கு. ஆனால் நான் ஹேக் பண்ண அந்த சைட்டோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பிராண்ட். இன்ஃபேக்ட் அந்த ஒரு அவங்களுடைய வீடியோ பார்த்தா நானே படித்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த சைட்டை வந்து நான் ஹேக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி லைவாக வந்து ஹேக் பண்ணி காமிச்சிருந்தேன். அது தப்பு தான். ஏன்னா நான் அவங்களுக்கு ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுத்தேன். பட் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால தான் நான் லைவாக பண்ணேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பிராண்ட் இஷ்யூவெல்லாம் ஃபுல்லாக நான் என்ன சொல்றது அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பெனட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணும்போது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் சேர்த்து பண்ணிடுங்க. மேக்ஸிமம் பெனட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணும்போது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் கவர் ஆயிரும். பட் இருந்தாலும் இதுக்கு மட்டும் ஸ்பெஷலிஸ்ட்டாக வச்சு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சைட்டு ஃபுல்லாக காலி ஆயிரும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேட் பாக்ஸ். ஸோ எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் அந்த வெப்சைட் வரவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு என்கொயரி இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து டேரெக்டாக வந்து அவங்க அதில் ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சா போதும் நீங்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அப்போது நீங்களும் உங்களுடைய வியூவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது சேட் பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி சேட் பாக்ஸ் இருக்குது. இவங்களே எனக்கு தெரிஞ்ச ஒரு சேட் பாக்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்படி இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேட் பாக்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேட் பாக்ஸ் இருக்குது. இதுதான் வந்து அந்த வெப்சைட் லிங்க்கு. வேணால் போய் நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இல்லை சப்போஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் தனி வீடியோவை போடுறேன். இவங்க வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லோட் பேலன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கோட் லெவலையும் சரி சர்வர் லெவலையும் சரி லோட் பேலன்சர் எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து வர யூசர் உங்களுடைய சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் அது ரொம்ப ரொம்ப லோட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ண இந்த வெப்சைட் வந்து நல்லா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து AWSோட டைப் உள்ளது. சரிங்களா? ஸோ AWS சர்வர் தான் வாங்கி அதுலேருந்து தான் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் கம்பேரிங் டு அதர் ஹோஸ்டிங். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து SEO சைட் செக்அப். நீங்கள் ஏன்னா SEO சைட் செக்அப் பண்ணாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு சைட்டும் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா வந்து இப்போ நான் கூகுளில் பாருங்கள், இவங்களுடைய வெப்சைட் நான் போட்டிருக்கேன். வெப் எக்ஸ்பிரஸ் வலிச்சுன்னு சொல்லிட்டுன்னு போட்டோன்னே இதோட லிங்க்கு, இதோட டைட்டில்ஸு, இதோடைய சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? உங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கூகுளில் நம்ம வரணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து SEO வந்து நம்ம நல்லா பண்ணியிருக்கணும். பண்ணலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வராது. சரிங்களா? ஸோ அதை செக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரீ டூல்ஸ் எல்லாம் இருக்குது. SEO சைட் செக்அப் டூல் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா கூகுள் வெப்மாஸ்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா போய் சப்மிட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஒரு ஸ்கீம் மட்டும் தான் கொடுக்குறேன். இது ஒவ்வொன்றை பற்றி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் டீட்டெயிலாக தனி வீடியோவில் ஒவ்வொரு பாயிண்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? பட் ஆனால் கீ பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாம். நீங்கள் ஒரு வெப்சைட்டை லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண நினச்ச டாப்பிக்கு. சாரி, லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருந்ததாக சொல்லியிருந்தீங்க. ஆமாம், கொஞ்சம் ஆடியோ ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனல் கொஞ்சம் வந்துட்டு இருக்கக்கூடிய சேனல். ஸோ எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel ஃப்ரேம்வொர்க், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல ஃப்ரீயாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்ட் மூடில் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேச்சஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை.